பாண்டிய மன்னர்கள் அப்படின்னாவே சுந்தர பாண்டியன், வீரபாண்டியன், பாண்டியன் நெடுஞ்செழியனை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்க எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருந்த ஒரு மன்னன் தான் கருங்கை ஓல்வாள் பெரும்பெயர் வழுதி அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன். நிறைய பாண்டிய மன்னர்கள் தன்னுடைய பெயருக்கு பக்கத்தில் வந்து பெருவழுதி அப்படின்னு சேர்த்துக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் பெரும்பெயர் வழுதி அப்படின்ற பெயரை கொண்ட ஒரே மன்னன் இவர் மட்டும்தான். ஏன் கருங்கை ஓல்வாள் பெரும்பெயர் வழுதின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவருடைய கை வந்து வாழை பிடிச்சி கால் பேரி ரொம்ப வலிமையாக இருந்துதான். அதனால தான் கருங்கை ஓல்வாள் பெரும்பெயர் வழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கை காழ்பேறிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எத்தனை போர்களை அவர் சந்திச்சிருப்பாரு. யானை மேலே ஏறி வாழை பிடிச்சிட்டு வர்றதை பார்த்தே பாதி பேர் வந்து போர்க்களத்தை விட்டு ஓடி போயிடுவாங்களாம். எதிரிகளுடைய கோட்டை கதவையே யானையை வச்சு உடைச்சிருக்காரு அப்படின்னு புறநானூற்று பாடல்களில் இவரை பற்றி பாடியிருக்காங்க. கொற்றத்தில் மட்டும் இல்லை, கொடையிலையும் இவர் சிறந்தவராக விளங்கியிருக்காரு. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி அனுப்ப மாட்டாராம். ஒருத்தருக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க முகத்தை வச்சே தெரிஞ்சுப்பாராம். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் புலவர்கள் வந்து இவர்கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்களாம். சங்க காலத்தை சேர்ந்த கரிகால பெருவளத்தானுடைய காலத்தில் வாழ்ந்தவர். எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இரும்பிடர் தலையார் அப்படின்ற ஒரு புலவர் வந்து கரிகால பெருவளத்தானுடைய மாமா. இரும்பிடர் தலையாரே இவரை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ஒரு அரசன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத மக்களை வச்சே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. இவரை வந்து எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னா, கொற்றமும் கொடையும் குறைவர பெற்றிருந்த வழுதி போலும் வேந்தர் வாழின் உலகம் பெருவாழ்வு பெறும் அப்படின்னு பாடியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அரசன் இருந்தால் உலகம் வந்து பெருவாழ்வு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் மக்கள் எல்லாரும் இவருக்காக வேண்டியிருக்காங்க. இவருக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, இவருடைய ஆயுள் நீண்டு இவருடைய ஆட்சி வந்து நீடிக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. இப்போ இவருடைய ஆட்சியில் மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு இதுலேயே தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.